ஹாய்ங்க. எல்லாம் டைலர் அக்கான்னு ஒரு பேரை சொல்கிறீங்க. டைலர் அக்கா பெரிய டைலர்னு நீங்களே சொல்கிறீங்க. அவங்க பெரிய டைலர் நல்லா ஃபுல்லாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா? அவங்க ப்ளவுஸையே அவங்க 5 வருஷமா 3 வருஷமா ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தா அது பக்காவாக அழகாக இல்லாமல் எப்படி இருக்கும்? ஒரே விஷயத்தை திருப்பி 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 ஒரே டிசைனே ஒரே பேட்டர்னே போட்டிருந்தா அது பக்கா இல்லாமல் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஊரில் நிறைய டைலர் அக்கா நாங்களும் இருக்கோங்க. டைலர் அக்காங்க இருக்கோம், அம்மாங்க இருக்காங்க, தங்கச்சிங்க இருக்குது, அண்ணாங்க இருக்காங்க, ஏன் நம்ம டைலர் ப்ரோ இருக்கார், எல்லாருமே இருக்குங்க. புரியுதுங்களா? அவங்க சும்மா ப்ளவுஸை போட்டு டிசைன் காட்டுறதுனால அவங்க பெரிய டைலர் அக்கான்னு கிடையாதுங்க. ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸும் அந்த ஃபோனில் போடுற அந்த வீடியோவை பார்த்து அவங்க ப்ளவுஸ் தைக்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. அவங்க நல்லாவே தைக்கட்டும், நான் தைக்கலன்னு குறை சொல்லலை. ஆனால் ஒரு நாளைக்கு 15-20 பேர் அட்டன் பண்ணி ஒரு நாளைக்கு 10-15 ப்ளவுஸ் தைக்கிறோம். நாங்கள் டைலர் அக்காவா, அவங்க டைலர் அக்காவா? சரி, அவங்க டைலர் அக்கான்னு அவங்க பேர் வச்சுட்டாங்க, ஊருங்க. அவங்கள டைலர் அக்கான்னு அவங்க பேர் வச்சதுனால எல்லோரும் டைலர் அக்கான்னு கூப்பிடுறாங்க. ஏரியாவில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க கஷ்டப்பட்டு தச்சிட்ருக்காங்க, ஃபேமிலியை காப்பாற்றுறாங்க, தன்னோட பசங்களை படிக்க வைக்கிறாங்க, தன்னோட வாழ்வாதாரத்தையே அந்த டைலரிங் வச்சு தாங்க ஓட்டிகிட்ருக்காங்க. ஆளாளுக்கு பொண்ணுங்க ப்ளவுஸ் போட்டு கிளம்பி நானும் டைலர் அக்கான்னு ஃபோட்டோ போட்டால் ஃபேமிலி ரன் பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு வேணால் பர்மிஷன் இருக்கலாம், அவங்க வீட்டில் அவங்க போடலாம், தப்பு இல்லைங்க. அப்புறம் என்ன டிசைன் தைக்கிறாங்க, எப்படி தைக்கிறாங்க, எவ்வளோ மாடல்ஸ் தைக்கிறாங்க, எவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு எல்லாரையும் ஏற்றி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இப்போ அவங்களாம் வீடியோ போட்டால் லட்சக்கணக்கில் போடுது. எங்களை மாதிரி டைலர் பொண்ணுங்க எத்தனை வீடியோ, எவ்வளோ வீடியோ போட்டிருக்காங்க டைலரிங் சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் எடுத்து பாருங்கள். என்ன வீடியோ ஓடுது, என்ன வியூஸ் ஓடுது? எதுவும் கிடையாது. அவ்வளோ டிசைன் ப்ளவுஸ் நானே போட்டு வச்சுருக்கேன் தச்சு. அதெல்லாம் என்ன வீடியோ கிடைக்குது, என்ன கிடைக்குது? ஒரு 1000 அந்த மாதிரி கிடைக்குதா? அவங்களும் லட்சக்கணக்கில் போயிட்டுருக்கு. இதில் போறாமையில் சொல்லலைங்க, நாங்கள் நல்லா தைக்கிறோம், அந்த இது எங்களுக்கு இருக்குது. இங்கே 2000 கஸ்டமர் இருக்காங்க, 2000 கஸ்டமர் எங்களை தேடி வராங்க. எவ்வளோ டிசைன் கொடுத்தாலும் நாங்கள் போடுவோம், நல்லா பண்ணுவோங்க. சும்மா ஒரே ஒரு ப்ளவுஸ் அவங்களுக்கு இல்லை அவங்க சேர்ந்த ஃபேமிலிக்கு அப்படி இது பண்ணி அவங்க தைக்கிறாங்க. அது ஒரே தெரிஞ்ச விஷயம்னால அதை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. புதுசாக ஒருத்தவங்க வர வச்சு அளவெடுத்து அதில் யார் நல்லா தைக்கிறா, அவங்க யார் நல்ல டைலரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்க நல்ல டைலருங்க. ஒரு நல்ல டைலர்னால் எப்படி தெரியுமாங்க இருக்கணும்? ஒருத்தவங்க புதுசாக பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அளவு எடுத்து கரெக்டாக பக்காவாக ஃபஸ்ட்டு ப்ளவுஸே நல்லா அழகாக தைக்கணுங்க. சரி, அவ்வளோ முடியலையா? ரெண்டாவது அந்த ப்ளவுஸில் சின்னதாக ஒரு ஃபால்ட்டோ, ஒரு ஷோல்டர் லூஸோ வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஷோல்டர் லூஸ் வந்தால் இந்த இடத்துல லைட்டாக கிராஸ் போகணுங்க. சரி, அது ஒல்லியாக கொஞ்சம் எலும்பாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப ஃப்ரண்ட் அதிகமாக இருக்கும் போது ஹெவி வெயிட்டில் ஷோல்டர் தொங்குங்க. அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இந்த கொக்கி பூட்டுற இடம் இருக்குல்ல, இந்த 2 இடத்துலையும் லைட்டாக ஒரு கிராஸ் போட்டு எடுத்துகிட்டு 3வது கொக்கியில் அது கரெக்ஷன் பண்ணிடணுங்க. அப்போது இது தூக்கி இந்த வெயிட் எடுத்து பிடிக்கும் போது அவங்களுக்கு ப்ளவுஸ் இப்படி லூஸ் இல்லாமல் பக்காவாக கரெக்டாக அழகாக வருங்க. ஒரு மிஸ்டேக்கும் கரெக்ஷன் என்னென்னு அது பக்காவாக தெரிஞ்சு உடனே புரிஞ்சு பண்ணுறவங்க தாங்க டைலருங்க. இப்போ இந்த ஆம்கோல் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாட்டி சொல்கிறாங்க அப்படி கை உள்ளே ஏற மாட்டேதுமா பிடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அது என்ன ஃபால்ட்டுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்குக்கு கை வெட்டும் போது அந்த எல் ஷேப் போடுவோம்ல, ஒன்று அவங்க கையில் வச்சு எடுப்போம், அப்படி இல்லைனா அவங்க இடுப்பு கீழே இருந்து மேலே வச்சு எடுப்போம் அந்த லென்த்தை. அப்படி எடுக்கும் போது அவங்க பிடிக்குதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டி அந்த யூ ஷேப் மாதிரிங்க இன்னும் வளைவாக கொண்டு அந்த மாதிரி பண்ணணும். ஒரு வீடியோ போடுறாங்களே, என் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா, இது டைட்டாக இருக்கா, இது ஃபிட்டிங்காக இருக்கா, இது பக்காவாக இருக்கானா, அவங்க ப்ளவுஸ் அவங்களே தச்சு 10 வருஷம் போட்டால் அது அப்படி தான் இருக்கும். இன்னொரு கஸ்டமர் அட்டன் பண்ணி அவங்க ப்ராப்ளத்தை கேட்டு அவங்களுக்கு ப்ளவுஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அதை நம்ம கரெக்ஷன் பண்ணி அழகாக தச்சு கொடுக்கும் போது தான் நம்ம நல்ல டைலருங்க. சரிங்களா? அதனால் ஏரியாவில் டைலர் அக்கா மட்டும்தான் பெரிய இன்ஸ்டா ஃபேமஸ் டைலர் அக்கான்னு நீங்கள் சொல்லாதீங்க. அடுத்தது என் பசங்க கூட சரி, இப்போ என் பொண்ணு காலேஜ் போகுது, காலேஜ் ஃபுல்லாக டைலர் அக்கா தான் தெரியுது, டைலர் அக்கா தான் பெரிய ஃபேமஸ் டைலர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வெளியே இருக்கிற கஸ்டமரை கேட்டு பாருங்க. இப்போ இங்கே 2000 வீடு இருக்குதுங்க, நானும் ஒரு 15 வருஷமாக கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன மிஸ்டேக் கூட வராமல் தைக்கணுங்க. சரி, வருதா வராதுன்னு கிடையாதுங்க. ஒரு லூஸு ஒரு டைட்டு அவ்வளோதாங்க. அது என்ன கேட்குறாங்களோ அதை அடுத்த வாட்டி கரெக்ஷன் பண்ணி கொடுத்து அடுத்த ப்ளவுஸ் சாட்டிஃபிகேஷன் பண்ணோம், அந்த ப்ளவுஸே இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கலாங்க. அவ்வளோ ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கோம், அவ்வளோ டிசைன்ஸ் போட்டிருக்கோம். வீட்டில் இருக்க பொண்ணுங்க அவ்வளோ வீடியோ போட்டு இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணும்னு வறுமைக்காக வீடியோ போட்டுருக்காங்க. அவங்க வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் வீடியோவை டெவலப் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கட்டும்ங்க. டைலர் அக்காவை மட்டும் ஏற்றி விடாமல் ஊரில் இருக்க பக்கத்து தெருவில் எந்த அக்கா வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றி விடுங்க.
அதே மாதிரி வந்து யாரும் நல்லா தைக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுங்க. இப்போ டைலருக்கா வந்து உங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறது இல்லைங்க, உங்கள் பக்கத்தில் இருக்க டைலர் தாங்க ஸ்டிச் பண்ணணும். அவங்கக்கிட்ட நீங்கள் நல்லா இருக்குது, அப்படி நல்லா இருக்குது, இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுன்னு கேட்டால் அவங்களும் பண்ணி தருவாங்க. என்ன சொல்கிறீங்க? டைலர் அக்கா ஃபேன்ஸை நான் குறை சொல்லலைங்க. டைலர் அக்காவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க. உண்மையிலேயே ப்ளவுஸ் நல்லா இருக்கணும், உண்மையிலேயே ப்ளவுஸ் அழகாக இருக்கணும், உண்மையிலேயே தைக்கணும்னா எக்ஸ்பீரியன்ஸான டைலர்ஸ் கிட்ட கொடுங்க. 10,000 கஸ்டமர் அட்டன் பண்ணி 10,000 ப்ளவுஸை தைச்சவங்க தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டைலராக இருக்க முடியும். ஆனால் அவங்க கேர்லெஸ் மிஸ்டேக்காக மிஸ்டேக் பண்ணுவானே, பக்காவாக எல்லா ப்ளவுஸும் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ப்ளவுஸ் தைச்சி ஃபோட்டோ எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆகிறதுல என்ன இருக்குதுன்னு தெரிலங்க. ஃபேமஸ் ஆகிறது முக்கியம் இல்லைங்க, எல்லா பொண்ணும் சாதிக்கணும்னு தான் நினைக்கிறோமே. இன்றைக்கி கூட நான் நைட்டு தூங்கும்போது ஒரு விஷயத்தை நினச்சி பார்ப்பாங்க, பெரிய பெரிய ரீச் ஆகணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருக்குமே இவங்க கடையா இவங்களா அப்படின்னு சொன்னால், பேர் சொன்னால் கரெக்டாக தெரிகிற அளவுக்கு தாங்க இருக்கும். ஆனால் ஃபேமஸுன்றது வந்து இந்த ஃபோனில் யூடியூப்பில் செலிப்ரிட்டி ஆகிறது தான் ஃபேமஸ்னு தெரியுதுங்க. ஆனால் எவ்வளோ பொண்ணுங்க வீடியோ போடுறாங்க தெரியுமாங்க? அவ்வளோ வீடியோ பார்த்தா டைலரிங் வீடியோ 1 crore மேலலாம் இருக்குது. ஒரு பொண்ணும் ஒரு செகண்ட் நுணுக்கமாலாம் வீடியோ போட்டிருக்காங்க. சில சமயம் பார்த்து எனக்கே ஷாக்காக இருக்கும். ஐயோ! இவ்வளோ சின்ன இதில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களேன்னு. சும்மா ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ போட்டு அவங்க தான் பெரிய டைலர்னு சொல்லாதீங்க. சின்ன சின்ன டைலரிங் வீடியோவும் பாருங்க. அதில் என்ன இது தெரிஞ்சிருந்தா, தெரிஞ்சுக்கிற விஷயம் இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிற விஷயத்த அதிகமாக பார்க்கறதுக்கு தாங்க ஃபோன் இருக்குது. சும்மா இது ஏதோ ஒன்று வீடியோ போடுறாங்கன்றதுக்காக பார்க்கறதுக்கு இல்லைங்க. என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பேசுனது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. பாய்ங்க.